பெண் இனத்தினுடைய பாதுகாப்பு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், என் சமுதாயமும் என் ஆட்சியும் நிறைவு பெறுகிறது என்று எங்காவது நீங்கள் முடிவு செய்ய வேண்டுமானால் ஒரு நாள் இது நடக்கும். ஈராக் தேசத்திலிருந்து ஒரு பெண் தன்னந்தனியாக மக்காவுக்கு வந்து ஹஜ் செய்துவிட்டு திரும்பி செல்ல முடியும். இப்படி பெண்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன், என் ஆட்சி கொடுக்கும். அப்படி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டால் என் ஆட்சி நிறைவு பெற்றது, நீங்க முடிவு செய்யுங்க. எப்ப நடந்துச்சு? ரசூலுல்லாஹ் இறந்து ஒரு 10 வருஷத்தில் நடக்கிறது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹுடைய ஆட்சி கஅபாவுக்கு பக்கத்தில் வருகிற பொழுது ஒரு பெண் தன்னந்தனியாக தவாப் செய்து கொண்டிருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வாக்குறுதியை நினைத்து உமர் ரலியல்லாஹு அழைத்தார்கள். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? அந்த அம்மா சொன்னா, நான் ஈராக் தேசத்தில் இருந்து வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை குறித்து தான் சொன்னார்கள். ஈராக்கில் இருந்து ஒரு பெண் தன்னந்தனியாக ஹஜ்ஜுக்கு வருவாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பெண் நீங்கள் தானா? நபியின் கனவு நிறைவேறியது உங்களால் தானா? நபியினுடைய ஆட்சி முழுமையடைந்தது உங்களால் தானா? ஏன் தனியாக வந்தீர்கள்? எனக்கு துணை ஆள் இல்லை, ஹஜ்ஜுக்கு கடமையாகி விட்டது. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஈராக்கில் இருந்து கஅபா வரைக்கும் உள்ள பகுதிகள் எங்கள் இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகள், நாங்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பின்மை ஏற்பட்டதா என்று கேட்கிறார்கள். அச்சுறுத்தல் ஏற்பட்டதா, பயம் ஏற்பட்டதா என்று கேட்கிறார்கள். நீங்கள் கடந்து வந்த 2000 கிலோமீட்டர் எங்கள் ஆட்சி பகுதி என்று சொன்ன பொழுதே அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஈராக் தேசத்திலிருந்து நான் மக்கா வரை வந்த இத்துணை பகுதிகளை கடந்து வந்த பாதைகளில் எத்தனையோ இளைஞர்களையும் ஆண்களையும் நான் சந்தித்தேன். அவர்களினுடைய பார்வைகள் காலின் பெருவிரலை விட்டு உயரவில்லை என்று சொன்னார்கள். உலகத்தில் இப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பாதுகாப்பு, பொருளாதார வளம், கல்வியில் பலம் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி பண்பாடு மிக்க சமூகமாக இந்த 4ம் நிறைந்த ஒரு சமூகத்தை தந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளையும் வாழ்க்கையும் காலமெல்லாம் நாம் கொண்டாட நினைத்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம்.